ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். பூத்துருக்கு பாருங்கள். மல்லிகைப்பூ செடி 2 நாள்லேயே பூத்துச்சு பாருங்கள். ஒரு காம்போ அளவுக்கு பாருங்கள். மல்லிகைப்பூ செடி தான் தலைக்கு வச்சுங்கன்னா சூப்பராக இருக்கலாம். பாருங்கள் கைஸ், பாருங்கள் இந்த பூ பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்களா. இது செம்பருத்தி செடி. களை நீட்டாக போகுதுன்னு உடைச்சிட்டோம். இது உடைச்சா தான் கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த இதில். பாருங்கள் கைஸ், இருக்குது பாருங்கள். இது இப்போ உடைச்சா தான் சின்னதாக இருக்கும், சின்னதாகும். அதனால் இதை உடைச்சி இருக்கும். இந்த மல்லிகைப்பூ செடியும் பாருங்கள். பக்கத்துலேயே துளசி மரம் செடி பார்க்கலாம் வாங்க. அடுத்த சோத்து கத்தாய பாருங்கள். இது குளிர்ச்சி தர பொருள். இது தலைக்குன்னு தேய்ச்சிக்கலாம். நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். தெரியும் உங்களுக்கு. இது பக்கத்தில் காராமணி செடி நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா இதுக்கு தரலாம், வச்சு சாப்பிடலாம். பக்கத்துலேயே துளசி இருக்குது, வச்சுருக்கோம் பாருங்கள். இது பாருங்கள், இது மிளகாய் செடி, பச்சை மிளகாய் பாருங்கள். கேட்டுருக்கா, பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் காராமணி செடி, பக்கத்துலேயே காராமணி செடி வச்சுருக்கோம். துளசி மரம். இது இது சொல்லுவாங்க, இது சளிக்கு நல்லது. குழந்தைக்குலாம் சளி இல்லைன்னா அது அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். கற்பூர வெள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா. கற்பூர வெள்ளி இலை தெரியுதுங்களா, நல்லாயிருக்கும். குழந்தை செடி இது. குழந்தைக்கெல்லாம் அரைச்சி ஊற்றினா சளி இதெல்லாம், இரும்பல் இதெல்லாம் நீங்கிடும். கற்பூர வெள்ளி இலை. ஓகே கைஸ், பாருங்கள், தெரியுதுங்களா. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.